10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 65 மற்றும் 117இன் மீ போ வாவை 65m மைனஸ் 117 என்ற வடிவில் எழுதும்போது எம்மின் மதிப்பு ஆ 4, ஆ 2, இ 1, இ 3. அதாவது 65 117ங்கிற நம்பரோட மீப்போவாவை 65m மைனஸ் 117ங்கிற வடிவத்தில் எழுதுகிறப்ப எம்மோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு. இப்போது இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதை ஏன்னு வச்சுக்கணும். இங்கே 117 தான் பெருசாக இருக்குது, அதனால் ஏன்னு வச்சுக்கிறோம். 65 பின்னு வச்சுக்கிறோம். சரியா? யூக்ளிட்டின் வகுத்தல் விதி என்னப்பா? ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். அப்போ ஏக்கு பதிலாக 117 எழுதிடுறோம், பிக்கு 65 எழுதிடுறோம். வகுத்தோம்னா ஒரு தடவை வரும் 65, மிச்சம் 52. எப்படி எழுதலாம்னா 117 ஈக்குவல் டு 65 × 1 ப்ளஸ் 52. ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்னப்பா செய்யணும்? 65 இங்கே வந்துடும், 52 இங்கே வந்துடும். சரியா? இப்போது 65 52ஆல் வகுக்கணும். வகுத்தோன்னா ஒரு தடவை 52, மிச்சம் 13. சரியாப்பா? அதை எப்படி எழுதணும்னா 65 ஈக்குவல் டு 52 × 1 ப்ளஸ் 13. இங்கே ஆர் 13ன்னு கிடைக்கிது. அப்போ ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கணக்கு இன்னும் தொடரும். சரியா? அப்போ என்ன செய்யணும்னா 52 இங்கே வந்துடும், 13 இங்கே வந்துடும். 52 13ஆல் வகுக்கணும். வகுக்கிறப்ப 4 13 52ன்னு கிடைக்கும். அப்படி தானேப்பா? அப்போ மிச்சம் 0ன்னு கிடைக்கும். அப்போ எப்படி எழுதலாம்னா 52 ஈக்குவல் டு 13 × 4 ப்ளஸ் 0. அப்போ ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 0. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஆர் இஸ் ஈக்குவல் டு 0னா கணக்கு முடிஞ்சது. மீப்போவா கண்டுபிடிச்சிட்டோம். மீப்போவா எதுப்பா? 13 தான் மீப்போவா. சரியா? மீப்போவா ஈக்குவல் டு 13. நம்மளுக்கு என்ன மாடல் எழுத சொல்லியிருக்காங்கன்னா 65m மைனஸ் 117ங்கிற வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 65m மைனஸ் 117 ஈக்குவல் டு 13. இப்போ எம்முக்கு மதிப்புகள் கொடுத்து பார்க்கலாம். 1ன்னு கொடுத்து பார்ப்போமா? அப்போ 65 × 1 65 தான் வரும். மைனஸ் 117ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா மைனஸ் 52ன்னு கிடைக்கிது. அது 13க்கு சமமாக இல்லை. சரியா? அப்புறம் எம்மோட மதிப்பு 2ன்னு கொடுத்து பார்க்குறீங்க. 65 × 2 மைனஸ் 117. 65 × 2னா என்ன கிடைக்கும்? 130 கிடைக்கும். மைனஸ் 117 கழிச்சோன்னா 13 கிடைக்கும். நமக்கு இங்கே 13 தானே கொடுத்துருக்காங்க, அப்போ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ எம்மோட மதிப்பு என்னது? 2. சரியா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எம்மோட மதிப்பு ஆவணால் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.